அனைவருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல் அண்ட் இனிய காலை வணக்கம் எல்லாருக்குமே. இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது நமித் மல்ஹோத்ராவுடைய ராமாயணர் வந்து ஒரு சின்ன கேரக்டர் ரிவீலில் சொன்னால் சின்னதில் ரொம்ப பெருசு. எனக்கு பொறுத்த மட்டும் அது ஒரு பெரிய கிராண்டியரான ஒரு ரிவீல் தான். அண்ட் ராமாவுடைய கரெக்டாக தான் ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை தான் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ ஸ்கிப் பண்ண ஃபுல்லாக பாருங்கள். இன்னொரு பக்கம் வந்து இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்கிறது A.R. ரஹ்மான். அதுக்கப்புறம் வந்து ஹான்ஸ் ஜிம்மர் அவர்கள். வேர்ல்ட் டாப் கிளாஸ் மியூசிக் டைரக்டர்ஸ் ஆர் ஒர்க்கிங் டுகெதர் ஃபார் திஸ் வெரி கிராண்டியர் மூவி. அண்ட் இன்னொரு பக்கம் வந்து வினோ இந்த படத்துக்கு வந்து ராமாவாக நடிச்சதுக்கு ரன்பீர் கபூர் தான் நினைக்கிறேன். ஸோ அவர் தான் இதுக்கு வந்து இருக்கார். தமிழ்லேயே ரொம்ப அழகாகவே காமிச்சிருக்காங்க. விஎஃப்எக்ஸ்னால் பக்காவாக இருக்க போகுதுன்னு தான் நினைக்கிறேன். அண்ட் சீதா கேரக்டர் வந்து நம்ம சாய் பல்லவி, அண்ட் ரவி டுபே வந்து லக்ஷ்மணன், சனி டியோல் வந்து நம்ம ஹனுமான் நடிச்சிருக்காரு. ஸோ அண்ட் யாஷ் ராவணா. பட் இப்போ நம்ம பார்க்க போகிறது ராமோடைய கரெக்டாக தான். ஸோ வாங்க பார்த்துட்டு வந்துடலாம். பார்த்ததுக்கப்புறம் இதுக்கு ரிலேட்டான விஷயங்களை பற்றி பேசலாம். பட் எனக்கு வந்து ராமாயணோட சின்ன ஒரு அவுட்லைன் தான் நான் வந்து இந்த ஒரு வீடியோ பார்த்துட்டு சொல்கிறேன். ஏன்னா அது ஒரு பெரிய எலாபரேட்டடான ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஒரு நாவல்னு சொல்ல முடியாது, ஒரு பெரிய ஒரு இதுவே சொல்லலாம். அந்த விஷயம் வந்து அவ்வளோ ஈஸியாக 2-3 லைனில் சொல்லி முடிக்க முடியாது. அதனால தான். ஸோ ஓகே, பார்த்துட்டு வந்துடலாம். அண்ட் நம்ம நிதிஷ் திவாரியோடைய டிரெக்ஷன் வேறு ஸ்ரீதர் ராகவன் படத்தை எழுதியிருக்காரு. ஸோ ஸ்ட்ரைட்டாக பார்க்கலாம். ஸோ வீடியோ ஆரம்பிக்க முன்னாடி ஒரு விஷயத்தை எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் எழுதிக்கோங்க. இன்ஸ்டன்டான அப்டேட்ஸ் எனி டைம் எனிவேர் உங்கள் எல்லாருக்கும் கிடைச்சிடும். அண்ட் அதை நீங்கள் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்குங்க, எனி டைம் பார்க்கலாம். அண்ட் இன்னொரு பக்கம் வந்து பக்கத்தில் இருக்க லைக் பண்ணி எழுதிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவை இப்போது ஆரம்பிக்கிறோம் மக்களே. 3, 2, 1 and here we go. Wow. என்ன VFX? Whenever the world descends into chaos. He is always the answer. Wow. ஒரு விதமான கூஸ் பம்ப்ஸ் வருது. I don't know. 5,000 years. Protector. Wow. A hero. Wow. அந்த ஒரு ஃப்ரேமை பாருங்க. மியூசிக் 8-time Oscar winning delight. A.R. ரஹ்மானோட பூஸ்ட் பம்ப்ஸுங்க, கம்ப்ளீட் பூஸ்ட் பம்ப்ஸுங்க இதெல்லாம். Greatest of all time. Rama. ஒரு டிவைட் என்ன பேக்ரவுண்ட் மியூசிக்கா. கூட இருக்கிறது சீதாவா? அவ ட்ரூத், அவ ஹிஸ்டரி. ஓகே. Film for IMAX. So part 1 இந்த வருஷம் part 1 வருது. So part 2 2027 Diwali. Oh my god, I literally felt goosebumps இந்த ஒரு வீடியோ பார்க்கும்போது. அது என்னன்னு தெரியல, அது என்னமோ அப்படி தான் இருந்துச்சு. உங்கள் எல்லாருக்கும் இருந்திருக்கும்னு நம்புகிறேன். அது ஏன்னா ஹிஸ்ட்ரி இன்னொரு விஷயம், கல்ச்சர், இது ரெண்டுமே அடங்கியிருக்க ஒரு விஷயத்தில் நமக்கு அது கனெக்ட் ஆகும். எப்படியுமே அது நாங்கள் வந்து நம்மளுடைய ஜெனரேஷன் வைஸ் பார்க்கும்போது இதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு தான் வரோம். இந்த மாதிரி கதைகள் கேட்டிருக்கோம். அண்ட் இதில் சின்னதாக ஒரு அவுட்லைன் சொல்ல போனால், ராமா வந்து அவரோட இடம் வந்து அயோத்தி. ஸோ அவருடைய என்ன சொல்கிறது, அவர் வந்து சீதாவை வந்து மனம் முடிக்க தான் அவர் வந்து போவார். அது அந்த இடத்தோட பேரை மறந்துட்டேன்.
அங்கே தான் இருக்குங்க அந்த வில்லு இருக்கும். ஸோ அந்த வில்லை யாரை ஃபஸ்ட்டாக எடுக்கிறாங்களோ அதை எடுத்து உடைக்கிறாங்களோ அவங்க வந்து சீதாவை கல்யாணம் பண்ணிப்பாங்க. ஸோ அதுதான் மெயினான குட்டி அவுட்லைன். நான் தான் சொல்கிறேன் இல்லை, எனக்கு இது வந்து நான் இப்போ இது பார்த்தே ரொம்ப நாள் ஆகுது. இப்போ தான் மறுபடியும் ரீகால் பண்ண ஒரு விஷயங்கள் இல்லை. இப்போ ஃபஸ்ட் டைமே நான் அந்த வீடியோ இப்போ தான் பார்க்குறேன். நான் இதுக்கு முன்னாடி பார்த்துட்டு கூட பேசலை. ஸோ அப்படின்ற பட்சத்தில் குயிக்காக மைண்டுக்கு ஸ்ட்ரைக் ஆக மாட்டேது. பட் இந்த ராமாயணா வந்து நான் பார்த்துருக்கேன். லைக் அந்த எபிசோடாக பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். அண்ட் இன்னொரு பக்கம் வந்து ஹவு ஸ்ட்ராங் அண்ட் ஹவு ஹீஸ் அ ப்ரொடெக்டர்ன்றதை தாண்டி அவருடைய ஒரு அந்த வடிவமே ரொம்ப காட்லியான ஒரு இது. அது எப்படின்னு தெரியல. அண்ட் ஈவன் வித் த மியூசிக், அந்த ஒரு மியூசிக்கே ஒரு டிவைன் ஃபீல் தருது. அதுக்கு தான் இன்னும் கூஸ்பம்ஸ் வந்துச்சுன்னு தெரியல. லிட்ரலி ஃபெல் சம்திங் என்னமோ தெரியல, அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அண்ட் ஒவ்வொரு ஃப்ரேமும் விஎஃப்எக்ஸில் வந்து they have nailed it with top notch effects. And இன்னொரு பக்கம் வந்து 8 times world லைக் ஆஸ்கார் வினர்ஸ் டினேகோடைய லைக் விஎஃப்எக்ஸ்னால் அதுவும். அண்ட் பல பேர் வந்து இது பல கருத்துக்கள் வைக்கலாம். ஆனால் எனக்கு என்னென்னா இது பிடிச்சிருக்குது. இன்னொரு விஷயம் வந்து அந்த அவருடைய அந்த என்ட்ரி ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. ராமா அது வராருல, அவருக்கு வந்து பூவெல்லாம் போட்டு வந்து அந்த விஷயம் அவரோ அந்த ஒரு கிராண்டியரான ஒரு இது. இந்த படமே ரொம்ப பெருசு. அதுதான் இந்த கேரக்டரும் கூட ரொம்ப பெருசாக அவங்க இது பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னொரு இது வந்து அது லாஸ்ட்டில் சீதாவான்றது தெரியல. பக்கத்தில் இருக்கிறது யார் சீதாவான்றது எனக்கு அதுவும் கொஞ்சம் டவுட்டாக போயிடுச்சு. அது மறுபடியும் பார்த்தா தான் தெரியுங்க. அது நீங்கள் அப்படியே இருந்தால் கீழே சொல்லுங்கள் கமெண்ட்டில் அதுவாக இருந்தால். அண்ட் அந்த அந்த ஒரு அவர் போர் லைக் அந்த சண்டை காட்சிகள்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக பாருங்கள். பிகாஸ் இந்த மாதிரி விஷயத்தான் எடுத்து பண்ணும்போது எந்த ஒரு குறையும் இருக்கக்கூடாது. பிகாஸ் ஆதிபுருஷில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, படமே இருந்தாலும் அதுக்கு வந்து பல நெகட்டிவ் லைக் ஷேடில் தான் அந்த படமே இருந்துச்சு. அண்ட் அதுலேயும் வர்ற லைக் விஷயங்கள் வந்து பல பேருக்கு பிடிக்கலை. அதுதான் உண்மையான விஷயம். அண்ட் அதனால தான் பாதி பேர் அதை கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. பட் இந்த மாதிரி படங்கள் பெரிய டாப் கிளாஸ் மியூசிக் டைரக்டர்ஸ், அதுக்கப்புறம் டிரெக்டரும் அந்த அளவுக்கு இருக்கார், ப்ரொடியூசர் அண்ட் ஈவன் த விஎஃப்எக்ஸ் டீம் லைக் ஆல் தி வே ஃப்ரம் ஹாலிவுட். ஸோ எல்லாமே வந்து பெரிய பெரிய புள்ளி தான் எல்லாமே. ஸோ அவங்கெல்லாம் பண்ணும்போது படம் வந்து இப்படி அதோட அவுட்கம் இருக்க போகுதுன்ற எதிர்பார்ப்பு மக்களுக்கு எப்படி இருக்கிற போகுது, எனக்கே அது இருக்குன்னா பாருங்களேன். அதுதான். அண்ட் இன்னொரு விஷயம் வந்து அதான் அந்த புஷ்பக விமன் தெரியும்ல, அந்த வண்டி இருக்குல்ல, ராமன் யூஸ் பண்ணுற அந்த வண்டி லைக் ராமனுடைய வண்டி. ஸோ அந்த விஷயத்தை வந்து நாங்கள் ஆதிபுருஷனை நாங்கள் பார்த்துருப்போம். அது எப்படி ஒரு டீட்டெயிலிங் கொடுக்குறதா இருந்தால் அது எப்படி கொடுப்போம். பட் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு தெரிஞ்சிருக்கும் அந்த வண்டியோட டீட்டெயிலிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு சின்னதுனாலுமே பெரிய ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ணிச்சு. அண்ட் ஐ டோன்ட் நோ ஹவு திஸ் இஸ் கோனா பி. அண்ட் ஏஆர் ரஹ்மான் சாரோட இடையில வந்து அந்த ஒரு ஹம்மிங் ஒன்று வந்துச்சு பாருங்கள், அவுட் ஆஃப் தி வேர்ல்டு. எல்லாமே இதில் வந்து பீக் டீட்டெயிலிங்க அவ்வளோ ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. இதை வந்து நாங்கள் குறைய சொல்ல முடியாது. சொல்கிற அளவுக்கு நமக்கு அந்த இதுவே இல்லை. ஏன்னா ஒரு க்ரியேட்டர்ஸாக அவங்க எடுத்து பண்ணுறாங்க, நாங்கள் ஆடியன்ஸாக பார்க்குறோம். எல்லாத்தையும் நாங்கள் எதிர்பார்க்குறது ஓகே தான், நாங்கள் எதிர்பார்க்கலாம். பட் இதை விட பீக் டீட்டெயிலிங் எப்படி எதிர்பார்க்குறதுன்னு தெரியல. ஸோ அதனால தான் நான் அப்படி சொன்னேன். அவ்வளோதான், மற்றபடி எதுவுமே இல்லை. இதுக்காகட்டு உங்கள் கைகளுக்கு நான் விடுகிறேன். மக்களே நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். அந்த ஆரம்பத்தில் வந்த அந்த ஒரு அந்த விஎஃப்எக்ஸ்லேயே தெரிஞ்சுக்கிட்டேன் அது எப்படி இருக்க போகுதுன்னு. ஸோ ஆரம்பமே ஒரு டேக் ஆஃபே அவருமே இருந்துச்சு. அவ்வளோதாங்க, வேறு எதுவுமே இல்லை. நம்ம ராமாவோடைய ஒரு இதை வந்து ரிவீல் பண்ணியிருக்கான். ஸோ அதிலே கொடுத்துருக்காங்க கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் பிகாஸ் இட் லிவ்ட் அ லைஃப் சாய்ஸஸ் he made but always to benefit in greater good, duty over desire and sacrifice over self. ஸோ இந்த விஷயத்தை வந்து அவங்க அதிலே டீட்டெயிலிங்காக கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேலே எதுவும் இல்லைங்க, உங்கள் கைகளுக்கு விடுறேன். அண்ட் நான் ஏதாச்சும் தப்பாக எதாவது சொல்லியிருந்தா கூட நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா நான் இதை வந்து பார்த்தே பல வருடங்கள் ஆகுது. மேபி அதை எனக்கு மறுபடியும் பார்த்தேன்னா அந்த மைண்டுக்கு வந்துடும். ஸோ இப்போ இதை பார்க்கும்போது ஓகே ராமாவோட இது இருந்துச்சு, அந்த வில்ல உடைக்கிற விஷயம் எல்லாம் இப்போ தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அண்ட் சீதாவுடைய இடம் வந்து மிதிலை சம்திங் ஏதோ வருங்க, அவரோடைய லைக் இடம் அவங்க அப்பா பேரான்னு சரியாக ஞாபகம் இல்லை. ஸோ அதுதான் எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆச்சு. அதான் நான் அதோடு நிறுத்திக்கிட்டேன். இதுக்கு மேலே சொன்னால் தப்பாக போயிடும்ன்றனால நான் அந்த விஷயத்தை இப்போ நிறுத்திக்கிறேன். ஸோ அதனால தான் இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். உங்கள் கைகளுக்கு விட்டு நீங்கள் சொல்லுங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சது கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. இன்ஸ்டன்டான அப்டேட்ஸ் எனி டைம் வேறு உங்கள் கைகளுக்கு கிடைச்சிடும். ஸோ இந்த வீடியோ முடிச்சுக்கிட்டு அடுத்த இன்னொரு புது ஒரு வீடியோ உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். திஸ் இஸ் சிம்பிளி ஹரி, உங்கள் ஹரிஹரன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஹியர். ஸ்டே டியூன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.